அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. சரி, சஞ்சிக்கு வீடியோ கால் பண்ணவா? பெயின் கூட்டிட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அந்த வழியா போனோம்னா இந்த வழியா போக சொல்லியாவ, இந்த வழியா போனா அப்படி போக சொல்லியாவ. இப்ப என்னதான் செய்ய சொல்ல? அவனுக்கு ஒருக்கா வீடியோ கால் பண்ணுவோம், பார்த்துட்டு என்ன சொல்லியான்னு பாப்போம். அவங்களே ஃபேமிலியா வெளியே போயிருக்காங்க, இந்த நேரம் அவங்கள தொல்லை பண்ண வேண்டாம். ரொம்ப வலிக்குதா? ஏதோ உடஞ்ச மாதிரியே இருக்கு. சரி, கொஞ்சம் வலியை பொறுத்துப்பியா? கண்ணு தெரியல உங்களுக்கு, பொறுத்துட்டு தானே இருக்கேன். பெயின் தொடங்கும் போதே சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு. நீ கேட்டியா? அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன். இப்ப 4 பக்கமும் அடைச்சு வச்சிருக்காங்க. எத்தனை மரம் உடஞ்சு விழுந்திருக்குன்னு பாத்தியா? நடுவுல மாட்டிட்டு நிக்கும். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகுதுக்கு? இசை வேற என்ன தேடிட்டே இருப்பா. தமிழ் மெடிசன் பாப்பாங்கலாம் ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாரு. அந்த வழியா நடந்து போனா பக்கமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மழை வேற கொஞ்சம் கம்மியாயிட்டு. என்ன ஹாஸ்பிட்டல்ல இன்ஜெக்ஷன் போட்டு பெயின் தெரியாம சரி பண்ணுவாங்க. கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துப்பியா? சரி வா. நடந்துருவியா இல்ல தூக்கி தான் கொண்டு போகணுமா? நடந்து வரேன். மழை கொஞ்சம் விட்டுட்டு, ஆனா எப்படி முடிச்சிட்டு வீட்டுக்கு போறான்னு தான் தெரியல. எல்லா இடமும் அடைச்சு வச்சிருக்கான். என்ன மாமா, மழை விட்டாலும் அடுத்த மழை வர மாதிரி தானே இருக்கு. அததானே அள்ளி செய்தியில போட்டுட்டு இருக்கான். நம்ம பிள்ளைகள் எல்லாம் இருக்க இடத்துல மழை உண்டோ என்னமோ? அங்கெல்லாம் எங்க மழை இருக்கும்? நமக்கு ராத்திரினா அவிகளுக்கு பகல் வேலையா இருக்கும், நமக்கு பகல் வேலைன்னா அவிகளுக்கு ராத்திரி வேலையா இருக்கும். முன்னையெல்லாம் நாள் தவறாம போன வரோம், போக போக ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் போகணும். வயசாயாச்சுன்னா அப்படித்தானே. அந்த காலத்துல எல்லாம் 8 பிள்ளைகள் 9 பிள்ளைகள்னு பெத்து வளர்த்தாவ. இப்ப 2 பிள்ளைக்கு மேல வளர்க்கவும் முடியல யாருக்கும். 8 பிள்ளைகளை வளர்த்து விட்டவில பாக்கிறதுக்கு முடியல. இந்த மழை நேரத்துல யாரு வாரது? பக்கத்துல வைத்தியசாலைன்னு போர்டு போட்டிருந்து. நேரம் ஆயிட்டுலப்பா, எல்லாம் பூட்டி எடுத்துட்டு போயிட்டாவ. என்னாச்சு? அதுவும் இந்த மழை நேரத்துல கண்ணுல வலியோட அழுதுட்டு இருக்குது அந்த பொண்ணு. காலையில ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு வெளியே கிளம்பணும். லைட்டா கால் தடிக்கிட்டு அந்த நேரம் கவனிக்கல. இப்ப பெயின் கூடிட்டே இருக்கு. என்ன சுளுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கோம்? அள்ளி சொல்லுங்க மாமா. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. உட்கார வைமா. இப்படி இல்ல, இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுவீங்களா? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நானே ஒண்ணு சொல்லேன். வைத்தியசாலை வச்சிருக்கிறது இவருக்கு அண்ணன் தான். சார், வீடு எங்கன்னு சொல்ல முடியுமா? ஐயோ, 10 கிலோமீட்டர் தாண்டி போகணுமே. ராத்திரி ஃபுல்லா மழை நிக்காம பெய்யன்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டுட்டே இருந்தானா, அதான் சென்னன்னு பூட்டிட்டு கிளம்பிட்டான். ரொம்ப வலிக்குதாமா? போன் ஏதாவது உடஞ்சிருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அப்படியெல்லாம் ஆயிருந்தா இவ்வளவு நேரம் அவளை நிக்கவே விட்டுருக்காது. சாதாரண சுளுக்காதான் இருக்கும். எண்ணெயை போட்டு தடவைனாலே சரியாயிரும்னு எனக்கு தோணுது. அதான் பலமா ஒண்ணு இருக்காருன்னு சொல்லுதேல, போறோம் நீங்களே பாக்கலாம்ல. இப்ப புருஷன் பொண்டாட்டி தானே. ஆமா. நாட்டு வைத்தியத்தை எல்லாம் இப்ப யாரும் நம்பது கிடையாது. எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நம்புறியனா உள்ள கூட்டு வா. ஆஸ்பத்திரிக்கு போனனாலே நீ இப்ப 5 கிலோமீட்டர் நடையா நடக்கணும். வண்டி எல்லாம் போக முடியாது. ஒன்னும் இல்லைங்க, வழி இல்ல, நீங்களே பாருங்க. சரிப்பா, மெதுவா உள்ள கூட்டு வா. தமிழ், ரொம்ப வலிக்குமா? கூட தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன? பெரிய அடியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பெருசா ஏதாவது இருந்ததுன்னா இவ்வளவு நேரம் ஒன்னும் நிக்க விட்டுருக்காது. அவ்வளவு வலி இருக்கும். கால் கொஞ்சம் கூட வீக்கமும் போடல. அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காது. வா. இந்த இடம் தானே? ஆமா, வலிக்குது விக்கி. ஒன்னும் இல்ல, இப்ப முடிச்சிருவாங்க. சின்ன குழந்தைல போல சத்தம் போடாத, சிரிப்பாவ. கண்ணை இறுக்கி மூடி வச்சுட்டு புருஷனை பிடிச்சிக்கா. விரல சொடக்கு மட்டும் விட்டுட்டுனா போதும், சரியாயிரும். கொஞ்சம் பொறுத்துக்கலாம். ஆமா, இங்க இருந்து வேலை பாக்குறியோ? ஆமா, ஸ்கூல்ல. பொண்டாட்டி மேல ரொம்ப அக்கறை தான் போல. அவள்கிட்ட கேட்டா நீ பதில் சொல்ல. அவளே வழியில துடிச்சிட்டு இருக்கா. சொல்லுமா, வேலை பாக்குறியா? ஒன்னும் இல்ல. என்னவா வேலை பாக்குறியோ? டீச்சராவா வேலை பார்க்க? கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க சார். எந்த கிளாஸுக்குமா பாடம் எடுக்க? 11, 12. போதும், வலிக்குது. இப்ப முடிஞ்சிடும். பொம்பளை பிள்ளை என்னம்மா எவ்வளவு வலியெல்லாம் தாங்க வேண்டி இருக்கு. சாதாரண ஒரு சுளுக்குக்கு இப்படி அழுதா? நீ எடுக்க பாடத்துல பிள்ளைகள் எல்லாம் பாஸ் ஆயிருமா? வலிக்குது. பாஸ் ஆயிரும் போல. அவளால பதில் சொல்ல முடியலன்னு நினைக்கேன். ஏமா, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. காலையிலே கிளம்பிட்டதா சொல்லுதியா? ஏமா, பிள்ளைகளெல்லாம் மாமனார் மாமியார் பாத்துப்பாங்களோ? இல்லம்மா, எங்களுக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை என்னமா கொடுக்கல. விட்டுருங்க. கவலையே படாத தம்பி. என் வாய் வாக்கு சென்னான்னு பலிக்கும். கூடிய சீக்கிரம் உங்க பிரச்சனை சரியாக போகுது பாரு. அவ்வளவுதான். இப்படியே ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். என்னம்மா, பழைய மாதிரி வலிக்குதா இப்போ? இல்ல, ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டு. ஏன்பா, ஒய்ஃப் மேல ரொம்ப பாசம் தான் போல. இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இருக்கலாம்ப்பா. வழியில துடிச்சிட்டு இருக்கவள்கிட்ட கேள்வி கேட்டதான் உனக்கே கோவம் வந்துட்டு பத்தியா? அப்படின்னு இல்ல, பதில் சொல்ல முடியல. கவனத்தை வேற பக்கமா திருப்பது கூட இப்படிதான் பண்ணுவோம். புரியல.
வழியில இருக்கீங்கள்ட்ட வேற எதையாவது பத்தி பேச்சு கொடுக்கணும். வழி கொஞ்சம் தெரியாதுல்ல தம்பி, அதுக்குதான். சரி எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். வண்டியை முன்னாடியும் பின்னாடியும் எடுக்க முடியாது. எங்க போறியா? அதானே. இல்லம்மா இப்ப பரவாயில்ல, இனிமே நாங்க கிளம்புறோம். கார் பக்கத்துல தான் நிக்குது. பக்கத்துல நின்னாலும் தூரமா நின்னாலும் கார்ல தான் போய் தூங்க வேண்டியதா இருக்கும். வண்டியை முன்னாடியும் பின்னாடியும் எங்கேயும் எடுக்க முடியாது. காலையில ஆளெல்லாம் வந்து சரி பண்ணாம எங்கேயும் நீங்க போக முடியாது. பேசாம ஒண்ணு செய்யுங்க, எங்க வீட்டுல இன்னைக்கு ராத்திரி நின்னுருங்க. இல்ல என்ன இல்ல, புருஷன் பொண்டாட்டி தானே. நாங்க ஏதாவது நினைப்போம் எல்லாம் கவலைப்படாதுங்க. நாகர்கோயில் வேற சொல்லுதியா, எங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் 2 ஆம்பளை பிள்ளைகள்னு 5 இனத்தை பெற்றோம். 5 பிள்ளைகளோட அமெரிக்கா சென்னை அப்படி இப்படின்னு செட்டில் ஆயாச்சு. உள்ளூர்ல இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியூர்ல தான் சந்தோஷம் கிடைக்கும்னு போறாவ. ஒன்னா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை தம்பி. இதுவே புதுசா அங்கேயும் பொண்டாட்டி இங்கேயும் அப்படி ஒரு வாழ்க்கையா இருந்தா என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்க 2 பேரையும் தவிர இங்க யாருமே வர மாட்டாவ. 2 பேரும் சாப்பிட்டுருக்க கூட மாட்டியா? தோசை ஊத்தி தரேன், சாப்பிட்டுட்டு இங்கே படுத்துருங்க. காலையில எழும்பி போனா காணும். இல்லம்மா இன்னைக்கு போயே ஆகணும். இங்க பாரு கண்ணு, காலை இப்பதான் சுளுக்கு எடுத்து விட்டுருக்கேன். நீ 2 மணி நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும். இந்நேரம் நடந்துட்டு எல்லாம் இருக்க கூடாது. ஐயோ இசை. இல்லங்கய்யா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எங்க வீட்டு பையனையும் பொண்ணையும் மாதிரி தான் நீங்க தெரியுறீங்க. நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். இந்த ராத்திரி நீங்க இப்ப கிளம்புனாலும் காருக்குள்ளாட்டி தான் தூங்க வேண்டியதா இருக்கும். இவ்ளோ அன்பா சொல்றாங்க எல்லாம். வீட்டுல ஏன் ஃபோன் பண்ணி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டானா? இல்லனாலும் கார்ல தான் தூங்குற மாதிரி இருக்கும். இந்த காலையை வச்சுட்டு தூங்கிடுவியா அதுல? நான் தூங்குறேனோ இல்லையோ, வாண்டேந்து தப்பிக்கிறதுக்காண்டியாவது இங்க தான் ஸ்டே பண்ணி ஆகணும். இசைதான் அமிர்தா மேம் கூட நின்னுருவாளான்னு தெரியலையே. அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறதுனால பிள்ளைங்க கூட விளையாடிடுவா. என்ன உங்க மனம் போல என்னவும் செய்யுங்க. ஒன்னும் பதட்டப்படாதுங்க. தனி ரூமையும் தந்து சாவியும் உங்ககிட்ட தந்துடலாம். ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, வீட்டுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அதான். என்ன ஸ்ட்ரிக்ட்? எல்லாரும் செய்தி பார்த்துக்கிட்டு தானே இருப்பாவ. போனை போட்டு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல ஒத்தையில தான் இருக்கோம். என்னனாலும் நாங்க 2 பேரும் தான். நான்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நேரத்துல மாமியார் மாமனாரு இவிய தங்கச்சி 2 பிள்ளைகள் 3 அண்ணன் அண்ணன் பிள்ளைகள் அண்ணன் பொண்டாட்டி குடும்பம் அப்படி இருந்து தம்பி. கடைசியா ஒருத்தி வந்துச்சு ஏண்டா, எல்லாரும் அந்தந்தால பிரிஞ்சு போயாச்சு. கூட்டு குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா போக மாட்டாவா இல்ல? அந்த காலையெல்லாம் எப்படி இருந்து தம்பி. அண்ணனு கொண்டுனா தம்பி, தம்பி கொண்டுனா அண்ணன்னு ஆளா இல்ல போய் நிப்பாவ. இப்ப வீட்டுக்குள்ள கள்ளம் புகுந்தாலும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. யாருக்காவது உடம்பு சரியில்லாட்டா பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள கூப்பிட்டா கூட காது கேட்காது. அப்படி இருக்கு. சரி தம்பி, நீ உள்ள அவளை கூட்டு போ. நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா? என்ன வேண்டாம்? 2 பேரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. காலம் மாறிட்டுன்னு சொன்னாலும் காலத்துக்கு ஏத்தாப்புல எல்லாமே மாறிட்டு தானே. தோசை ஊத்தணும்னா தோசை மாவு, பால் காய்க்கணும்னா பால் பாக்கெட் எல்லாம் ஃப்ரிட்ஜ்லயே இருக்குல்ல. இவ்வளவு நேரம் வழியில துடிச்சதுக்கு வயிறு நிறைய சாப்பிட்டாதான் தெம்பு கிடைக்கும். ஏப்பா, எங்களுக்கு வீட்டுக்கு யாராவது வந்தா சந்தோஷம். பிள்ளைகள் எல்லாம் ஆணி கூடி ஆவணி கூடின்னு என்னைக்காவது ஒரு நாள் வந்து எத்தி பார்த்துக்கிட்டு போவோம். அதான்ப்பா, அந்த காலத்துல 8 பிள்ளைகள் 9 பிள்ளைகள் 14 பிள்ளைகள்னு பெத்தாவ. அம்மா அப்பான்னு 2 பேரா இருந்து பிள்ளைகளை வளர்த்தி விட்டாவ. இப்ப எல்லாம் அந்த 16 பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு அம்மா அப்பாவை பாக்கிறதுக்கு முடியாம போகுது. அதான் சார் சொன்னீங்களே, உங்க பிள்ளைங்களே தூர தூர வேலை பார்க்காவ. என்னத்த வேலை பார்த்து வரத்துல என்னத்த கொண்டு வந்தா என்னத்த கொண்டு போக போறோம். சரி நீங்க உள்ள போங்க. அடுத்த மழையும் வரபோது குளிர் காய்ச்சல் வந்துடும். சரி. என்ன ஏன் தூங்காம பாத்துட்டே இருக்கலாம்? நீங்க ஏன் தூங்காம என்னை பாத்துட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல இருக்கேன். தூக்கம் வரும்போது தூங்குவேன். ஏன் நான் இருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நல்ல வேலையா இசை கூட பேசிட்டோம். இந்த பக்கம் அவ ஃப்ரெண்டு, அந்த பக்கம் அமிர்தா மாமோட 2 பிள்ளைங்க. எப்படியோ இதை வச்சு சமாளிச்சிட்டோம். ஏன் அப்பப்ப எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அவங்க தான் இங்க ஸ்டே பண்றதுக்கு கூப்பிட்டாங்கன்னா நீங்க அப்படியே ஊன்னு தலையாட்டிடுவீங்களா? அதான் இழுத்து இழுத்து நடந்துட்டு இருந்த பத்தியா? அந்தால உன்னைய கார்ல கொண்டு போட்டிருக்க வேண்டியது. நைட்டு ஃபுல்லா அந்த வழியில இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் உங்க பிளான் தானே? பிளானா? ஆமா. எப்படியா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு தானே என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க. என்ன நினைச்சேன், என்ன நடக்கணும்? இங்க பாருங்க, நீங்க பாத்துட்டு இருக்கிறது பழைய தமிழ் எல்லாம் கிடையாது. சரி. தப்பி தவறி உங்க கையோ காலோ ஏதாவது என் மேல பட்டுச்சுன்னு வைங்க, பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் பேக் உள்ளாடி வச்சிருக்கேன், அடிச்சு விட்டுருவேன். ஆஹா. இந்த சென்டர்ல ஒரு கோடு மாதிரி இருக்கலாம், அதை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா கீழே படுத்து தூங்கிக்கோங்க. மவள அந்த காருக்குள்ளாடியே உன்னை போட்டிருக்க வேண்டியது. பாவம் பார்த்து கூட்டு வந்த பத்தியா? எனக்கு தேவைதான். என்ன அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா இப்பவே குழி தோண்டி புதைச்சிருங்க. ஏன்னா நான் பழைய மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப எப்பா உன்னை அந்த காருக்குள்ளாடியே அழுதுட்டு கடான்னு போட்டிருக்க வேண்டியது பத்தியா? நான் சொல்லது புரியுதுல்ல? இந்த கோடை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குப்பா. நம்பிக்கை இருந்ததுனால தானே இந்த இடத்துல வந்து நிக்கும். அதான் சொல்லல, அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். ஜஸ்ட் ஆக்சிடென்ட்.
நான் வெளியே போய் தூங்க போறேன். வா, யார் உன்னைய பிடிச்சு வச்சா? இப்பதான் பாட்டில தண்ணி எடுக்கிறதுக்கு அங்க வெளியே போயிட்டு வரேன். அவரு கட்டில படுத்துட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. கொரட்டையா? நீ வேற தூங்கும் போது லைட்டா சவுண்ட் கேட்டாலே எழும்பிடுவ. அது மட்டும் இல்லாம கால் பிரச்சனை, மீட்டிங், ஃபுல் டே ஒர்க் டயர்டு தானே. உனக்கு ஓகேனா நீ தாராளமா படுத்துக்க போய். நான் தூங்க தான் போறேன். ஆனா உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. பாத்துக்கலாம், நீ உன்னையே பாத்துக்கலாம். இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். இவளுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக நான் போட்டுக்கிட்ட மெட்டி இன்னும் கலட்டாம இருக்கா? ஒருவேளை வினித்துக்கு இவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? வேலை பார்க்க ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆகுது. எதனால அவன் ஒரு நாள் கூட இவ்வளவு ஸ்கூலுக்கு கொண்டு விடல? இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட தமிழை உருக்கி உருக்கி காதலிச்சு கல்யாணம் பண்ணது நான் தானே அவனுக்கு தெரியாமல இருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தேன்னா எப்படி அவளை நம்ம ஸ்கூலுக்கே வேலைக்கு விடுவான்? எந்த வழியா ஸ்கூலுக்கு வருவா, எந்த வழியா போவா? எதுவுமே நம்ம பார்த்ததில்ல. இப்ப அந்த மெட்டியை பத்தி கேட்டாலும் வாயை திறந்த உடனே போய் தான் சொல்லுவா. இதே மாதிரி வேற மெட்டியே கிடையாதான்னு கேட்பா. இவ லைஃப்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? அது நான் போட்ட மெட்டின்னு 100% எனக்கு தெரியும். வீட்டை விட்டு போகும்போது எல்லா ஜுவல்ஸையும் கழட்டி வச்சுட்டு தான் போயிருந்தா. தாலியையும் ஏன் மூஞ்சிலேயே கழட்டி வீசி எறிஞ்சிட்டா. மெட்டி மட்டும்தான் மிஸ் ஆச்சு. என் மேல அவளுக்கு இவ்வளவுதான் பாசம்னு ப்ரூஃப் பண்ணிட்டாவேலாம். அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்து கல்யாணம் பண்ணான் அப்படின்னு ஒரு தன்மை இல்ல இல்ல அவளுக்கு. விட்டுட்டு வீட்டுக்குள்ள போனமாம்ல விட்டுட்டு அதுக்குதான் உருக்கி உருக்கி காதலிச்சு கல்யாணம் பண்ணான். இருந்த காசுல ஜுவல்ஸ் தாலியெல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் இருக்க 2 lakhsல பிசினஸ் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது ஸ்கூலுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போலாமா? இவ எங்க போயிட்டா? அவங்க வீட்லன்னா டேஸ்டா சமைச்சு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. நம்மளால அந்த அளவுக்கு கவனிச்சுக்க முடியுமா? யார கவனிச்சுக்க போற? உங்களதான். அது சரி. ஏன் பல்லெல்லாம் கட்டுறீங்க? கல்யாணம் ஆயிட்டு புருஷன் தான் பொண்டாட்டியை கவனிச்சுக்கிட்டானா? நீ என்னடானா என்னை கவனிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க? இல்லப்பா, உங்க வீட்ல இருக்கும்போது கரெக்ட் டைமுக்கு சமைச்சு தந்துருவாங்க. இப்பவே 8 மணி ஆயிடுச்சுல, பசிக்கவெல்லாம் அதான் பாத்துட்டு இருக்கேன். ஆஹா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நமக்கு புது இடம் இல்ல. அகிலனா சமைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பேக்கெட்லாம் பிரிச்சு டப்பாக்குள்ளாடி போட்டேன்னா அதுலயே கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இரு இரு, என்ன எதுக்கு இந்த அவசரம்? என்னனால நீயே நானா மட்டும்தான். இந்த மாமியார் என்ன நினைப்பாவ, மாமனார் என்ன நினைப்பாவ, கொழுந்தனார் என்ன நினைப்பாவ, அதெல்லாம் உனக்கு இந்த வீட்டுல கிடையாது. உன் பாட்டுக்கு தோணும் போது சமைச்சுக்கா. அப்படி இல்லையா முடியலன்னு சொல்லு, கடையில இருந்து வாங்கலாம். கடையில இருந்தா? ஆசிரமத்துல எல்லாம் கடை சாப்பாடுக்கு அலோடே கிடையாது தெரியுமா? எப்பயாவது வெளியில இருந்து வரவங்க சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, அது கூட வீட்ல இருந்து தான் சமைச்சு எடுத்துட்டு வரணும். ஆசிரமத்துல கடை சாப்பாடு கொடுக்கவே மாட்டேன் பிள்ளைங்களுக்கு. ஓஹோ, அப்படியா? சரி. என்ன சும்மா சும்மாவே இருக்கிறதுனால அப்படிதான் தோணும். ஏ தமிழ், அழகா இருக்க. இது சொல்றதுக்கு தான் அங்கேருந்து எகிரி குதிச்சு வந்தீங்களா? அது மட்டும் இல்ல, வேற என்ன? இப்போதைக்கு நம்ம கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவா, இல்ல இதை சேவிங்ஸ்ல போட்டுட்டு ஏதாவது ஸ்கூல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ண போகவா? இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கா? ஆமாமா, ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல ஏஓவா தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஷியூரா கான்ஃபிடென்ட் இருக்கு எந்த வேலைக்கு போனாலும் நான் செலக்ட் ஆயிருவேன் அப்படின்னு. நீங்க ஸ்கூல் சைடுல வேலைக்கு போறதுனால என்னெல்லாம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கல்யாணம் ஆயிட்டு இனி ஒன்னையே பாத்துக்கணும்ல, அவங்க துரத்திட்டாங்கன்னு வீட்டுக்குள்ளாடி இருக்க முடியுமா? இப்போ நீங்க ஸ்கூல் சைடுல வேலைக்குன்னு போய் நின்னீங்கன்னா குடும்பத்தை தானே தப்பா பேசுவாங்க. உங்க அப்பாக்கு அதுவே பெரிய வருத்தமா போயிடும். அவங்க தானே தமிழ் சொன்னாங்க, உன்னைய விட்டுட்டு வந்தா வீட்டுக்குள்ள போ இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு. ஏதோ நானா அவங்க எல்லாம் வேண்டான்னு உதறிட்டு வந்த மாதிரி பேசுற. இப்ப ஏதாவது நீங்க ஸ்கூல் சைடுக்கு இன்டர்வியூ போறீங்கன்னு வைங்க, கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு அவ்வளவு தூரத்துக்கு எதிரியே இருக்காங்க. நீங்க வேற ஸ்கூலுக்கு வேலைக்குன்னு போய் நிக்கும் போது என்ன மாதிரி கிண்டல் அடிப்பாங்க. இவ்வளவு பெரிய ஸ்கூலோட வருங்கால கரஸ்பாண்டன்ட் அப்பாக்கும் பையனுக்கு ஏதோ பிரச்சனைனாலதான் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க எல்லாம். இதெல்லாம் தேவையா? குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. வேற என்னடி பண்ண சொல்றேன்? என்ன நான் என்ன கல் உடைச்சா பழக்கம்? நான் இப்ப அப்படி எதுனா சொன்னா ஸ்கூல் சைடு ட்ரை பண்ணாதுங்கன்னு தான் சொல்றேன். ஏற்கனவே அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம உடைச்சிட்டோம். இப்ப வீட்டுக்கு கெட்ட பேரையும் வாங்கி கொடுக்கணுமா? சரி, நாளைக்கு அகிலன் வருவான்ல, ஏதாவது யோசிப்போம். ஆமா, இது என்ன அந்த நேரத்துல இருந்தே உருட்டிட்டு இருக்க? சப்பாத்தி. சப்பாத்தியா? அது மட்டும் இல்லாம சுகருக்கெல்லாம் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. இங்க யாருக்கு சுகர்? வந்துட கூடாதுல்ல. சரிதான். அப்புறம் ஆக்சுவலா என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, எவ்வளவு விஷயத்தை பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கலாம். எதை பத்தி யோசிச்சீங்க? அதான் தமிழ், யார்கிட்டயும் சொல்லாம நம்ம பாட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்து 4 பேர் மதிக்க மாதிரி வாழணும்ல. அப்படி இல்லைன்னா 40 பேர் குறை சொல்ல வருவாவ.
இன்ன பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானா எல்லாத்தையும் உதறிட்டு வந்து கஷ்டப்படியதை பாத்தியான்னு 4 பேர் பார்த்து சிரிப்பாவ. அடுத்தவங்க 4 விதமா பேசுறதுக்கு முன்னாடி நல்ல வேலைக்கு போனோம்லாம், உன்னை நல்லபடியா பாத்துக்கணும். இப்ப வேற ஃபேமிலி மேன், இதெல்லாம் நினைச்சாலே தூக்கம் வராது. இததான் நினைச்சீங்களா? வேற என்ன? ஆக்சுவலி என்ன? இன்னைக்கு நாம தூங்க மாட்டோம்ல. ஆமா குல்ஃபி, புது இடம் பத்தியா? எங்க வீட்லயே ரூம் மாதிரி தூங்குனா எனக்கு தூக்கம் வராது. இதுல வீடே புதுசு, தூங்குன மாதிரி தான். தமிழ், உனக்கு இதெல்லாம் தேவையா? சும்மாவே பக்கம் பக்கமா அடிச்சு விடுவாரு. இப்ப இவரா அப்படியெல்லாம் பேசுனது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படியும் உனக்கும் அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கான்? இது வரைக்கும் நீ தனியா தூங்குனது இல்ல, ஆசிரமத்துல எல்லா பிள்ளைங்களுக்கும் கூட சேர்ந்துதான் தூங்குவ. உனக்கும் புது இடம் தானே. இந்த ஆள் உண்மையாவே மக்கா இல்ல மக்கு மாதிரி நடிக்காரா? எனக்கு தெரியும், நீ எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க உனக்கும் தூக்கம் வராது அப்படின்னு. எப்பா தூக்கம் வரலையா? எதையும் பத்தி யோசிக்காதுங்க, நல்லா குரட்டை விட்டு போய் தூங்குங்க. இடத்த காலி பண்றீங்களா? இல்ல, நீ வேற என்னமோ சொல்ல வந்தேலாம், அது சொல்லு. நான் என்ன சொல்ல வந்தேன்? நான் பூரியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். பூரி இல்ல, சப்பாத்தி. சப்பாத்திக்கு என்ன குழம்பு பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கேன். தமிழ், என்ன? ஏன்? ஒன்னும் இல்ல. அது பிறகு என்ன பல்ல கட்டிட்டு இருக்கீங்க? இனிமே தேவையில்லாம ஏதாவது வாய் திறந்து பாருங்க. எதாவது சொல்லணும்னு சொல்லு, நான்லாம் தப்பா நினைக்க மாட்டேன். ஆக்சுவலா நமக்கு நமக்கு சொல்லு. நமக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. போச்சுதான், முடிச்சிரு. நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். சரி, அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? சும்மா சொன்னேன் போதுமா? உனக்கு தேவையா இதெல்லாம்? இந்த டியூப்லைட் கிட்ட ஏதாவது சொல்லுவியா? இனிமேலாவது வாய் முடிக்கிட்டு இருப்பியா? ஏன்? ஏன்னு தெரியாதா? எனக்குலாம் எதுவும் தெரியாது. நம்மள இறங்கி போனா நம்மள டியூப்லைட் ஆகாது. ஆக்சுவலா தமிழ், நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். இதுதானே சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பூரி உருட்டனா? தள்ளுங்க, மாவு காஞ்சிட்டு இருக்கு. பூரி இல்லம்மா, சப்பாத்தி. அதை நம்ம நாளைக்கு உருட்டிக்கலாம். நாளைக்கா? அதுக்கப்புறம் இன்னைக்கு பட்னி தான். சேச்சா, ஏன் தமிழ் என்னை பட்னி போட்டுருவாளா என்ன? வேண்டாம் விக்கி, வேலை இருக்கு. வேலையா முதராத்திரியா? சீ, போடா. வேண்டாம் விக்கி, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஆமா, எனக்கு இதான் பழக்கம். வேண்டாம், சாப்பிடணும்னா சப்பாத்தி பண்ணி தான் ஆகணும். சப்பாத்தி எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், நமக்கு இப்ப வேற வேலை இருக்கு. வேண்டாம். நள்ளிரவு நேரோ வெண்ணிலவு தொலைக்க, நந்தவன பூவ வண்டு வந்து தொலைக்க, வந்து விடு நீயும் என் உயிரை தொலைக்க. நெத்தி முடியோரோ நித்திரையை தொலைக்க, நெஞ்சு குழியோரோ நிம்மதியை தொலைக்க, அள்ளி தருவேனே அத்தனையும் தொலைக்க. ஓ எழவோ பஞ்சு உடம்பு, நான் எழம முழுவதும் தொலைக்க. ஓ செலவ செஞ்ச சிரிப்பு, நான் சகல அழகையும் தொலைக்க. நீ உன்னை தொலைக்க, நான் என்ன தொலைக்க, அடிமெத்தையில 2 பேரும் செத்து பொழைக்க. ஓ வம்பு பண்ணுவ, நீ வம்பு பண்ணுவ, அடி எப்பவுமே இப்படித்தான் ரொம்ப பண்ணுவ. கிச்சு பண்ணுவ, கிச்சு கிச்சு பண்ணுவ, என்ன அங்க இங்க தொட்டு தொட்டு தப்பு பண்ணுவ. என்ன பண்ணுவ இப்போ, என்ன பண்ணுவ, உன்னை என்ன நாமோ பண்ண போற, என்ன பண்ணுவ? என்னாச்சு தமிழ்? தமிழ், இங்க 2 பேரையும் விட்டுட்டு எங்கேயும் போயிடாதுங்க. யார் 2 பேரையும்? எங்க 2 பேருக்கா உங்களை விட்டா வேற யாருமே இல்ல விக்கி. எங்க கூடயே இருங்க, எங்களை விட்டு எங்கேயும் போயிடாதுங்க. போயிடாதுங்க, போயிடாதுங்க. போகல, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? யார் 2 பேரையும் விட்டு போயிடாதங்க? தமிழ், அவ குழம்புறாலும் என்னமோ நம்மள குழப்பி விட்டுருவா. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில். என்னாச்சு? நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆமா, தப்புதான். ஆனா அந்த தப்ப கரெக்டான நேரத்துல பண்ணா தப்பே இல்ல. நம்ம பாட்டே கல்யாணம் பண்ணோம். இது எல்லாமாவது கொஞ்சம் 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 சும்மா இருங்க. சொல்லு. கல்யாணத்துல தான் அவசரப்பட்டுட்டோம், இதுலயாவது வெயிட் பண்ணிருக்கலாமோ? ஏய், இங்க என்ன டிவி சீரியலா ஓடுது? ஏன்? அங்கதான் கதையை இழுன்னு இழுக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவாவ. ஓஹோ, அப்படியா? ஆமா, பையனையும் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சா, நடுவுல ஒரு கட்டில தூக்கி போடு, அதுக்கு அந்த பக்கம் ஒரு பாய், இந்த பக்கம் ஒரு பாய்,
அங்க நீ படி, இங்க நான் படுக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா உங்களுக்கு வாய் கொஞ்சம் கூட்டிட்டுனா. சும்மா இருக்கீங்களா? ஆக்சுவலி நச்சலின்னு கூப்பிடாது. யாரு நானா? அது பிறகு நச்சலி நச்சலின்னு இழுத்துட்டு இருந்தது நானா? நெட்டி பிடிச்சிருக்கான். ஆனா ஏன் நீங்க கோயில்ல வச்சு போட்டு விடாம இங்க வந்து போட்டு விட்டீங்க? மேடம் பிறந்ததுல இருந்து வளர்ந்தது வரைக்கும் ஆசிரமம் சர்ச்சுன்னு இருந்துட்டீங்க. இதுல மெட்டியை வாங்கி வச்சுட்டு போட்டு விட்டா விடுவியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு. கழட்டுவியா எப்பவாவது? நான் சாகுறது வரைக்கும் கலட்ட மாட்டேன். மக்கு இப்பதான் வாழவே ஆரம்பிச்சிருக்கான், அதுக்குள்ளாடி சாவை பத்தி பேசிட்டு இருக்க. இப்படி சிரிச்சுட்டே இரு. ஏன்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சாவ? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முத? போன் பாத்துட்டு இருக்கேன். ஏன்? அது மட்டுமா பாத்தீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தூக்கி உங்க மேல படுக்க வச்சிருப்பீங்க? எது நானா? வேற பின்ன எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? எத்தனை தடவை நான் சொன்னதுக்கு பிறகு கூட இப்படி பண்ணிருக்கீங்க? எப்படி நான் உன்னை தூக்கி என் மேல படுக்க வச்சிருந்தனா? வேற இங்க வேற யார் வந்தது? தேவையா இது உனக்கு? இது என்னது? எது என்னது? உங்க உங்க Dress எல்லாம் கழட்டி போட்டிருக்கீங்க. ஏன் ட்ரெஸ் நான் கழட்டி போடுவேன், கழட்டாம போடுவேன், உனக்கு என்ன? ஹலோ, இந்த ரூம்ல நானே இருக்கேன் தெரியல. இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? நீங்க என்ன என்னமோ பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணாவ உன்ன? உங்க Dress கழட்டி போட்டிருக்கீங்க, அது பிறகு பெல்ட் எல்லாம் கழட்டி போட்டிருக்கீங்க. மவளா, இங்க இங்க என்னமோ நடந்திருக்கு. அப்போ உனக்கு கொஞ்சமா ஞாபகம் இல்லையா? இல்ல. சே, கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? என்னதான் நடந்து மத? ஆனா என்ன ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதான் உங்க மேல என்ன தூக்கி படுக்க வச்சிருக்கீங்க. எல்லாம் உண்மைதான், ஆனா தொடங்குனது நான் இல்லப்பா. ஆ? நான் தொடங்கல, ஆனா நடந்ததெல்லாம் உண்மைதான். என்ன நடந்துச்சு? என்ன தொடங்குனவ? நான் பாட்டுக்கு சும்மா படுத்திருந்தேன், நல்ல பலமா இடி இடிச்சுதான். அப்புறம் பயத்துல என்ன வந்து கட்டி பிடிச்சிட்ட. நானா? வேற பின்ன நாயா? அது வரைக்கும் நீ பொறுப்பு, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் பொறுப்பு. என்ன நடந்துச்சு? என்னென்னமோ நடந்துச்சு. விளையாடாதீங்க, உங்களை நம்பியாக நான் இங்க வந்திருக்கேன். இல்ல இல்ல, எனக்கு தெரியும், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஆஹா, அப்புறம் நீ எழும்பும்போது என் மேல இருந்து தானே எழும்புன. ஆமா. பாத்தியா, நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்ல. நான் சொல்றதுதான் உண்மை. நீ தொடங்குனா நான் முடிச்சு வச்சேன். நான் தொடங்கினா? ஆமா, அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்னமோ சொன்னேன். என்ன சொன்னேன்? எங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிடாதுங்க அப்படின்னா. அப்படியே சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். ஆமா, யார் அந்த 2 பேரு? ஒண்ணு நீ, இன்னொன்னு யாரு? நான் அப்படி சொன்னேனா? அது மட்டும் இல்ல, எங்க 2 பேருக்கும் உங்களை விட்டா வேற யாருமே இல்லைன்னு சொல்லி அழுத. அட மெண்டல், அந்த ஆளு கரெக்டா தான் இருக்காரு. ரூல் எல்லாம் அந்த ஆளே கிடையாது, உனக்கு நீயே போட்டுக்க. இசையை பத்தியே நினைச்சுக்கிட்டு உளறி இருக்க பாரு. ஒய், என்ன? யார் அந்த 2 பேரு? நான் ஏதாவது உளறி இருப்பேன், அதெல்லாம் உண்மை நம்பிடுவீங்களா? அது மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்களா, அது நடந்து இது நடந்ததுன்னு, எல்லாம் போய். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க சொன்னது எதையும் நான் நம்பல. அது பிறகு எனக்கு என்ன, 10 மாசம் தாண்டி தெரியும். 10 மாசம் தாண்டி இங்க வேற நடந்திருக்குமோ? ரொம்ப பல்ல காட்டினீங்கன்னு வைங்க, பல்ல எல்லாம் தட்டி கலத்தி கையில தந்துருவேன். ஓ அப்படியா? சரி சரி, நான் அம்மாட்ட சொல்லிடலாம். ஓகே தானே? இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணணுமா? அவளுக்கு ரொம்ப முடியலன்னா நான் வேற ஏதாவது டாக்டர் அனுப்பி விடுறேன். அப்படியா? சரி, நான் அம்மாட்ட சொல்லிடுறேன். இல்ல இல்ல, இசையை மட்டும் பாத்துக்கோங்க. தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்க எல்லாரும் வினுத்தங்கையும் தேடிட்டு இருக்காங்க. இவர் என்னடான்னா இங்க இருந்துட்டு ஒருக்கா போன் பேசாரு, கட் பண்ணாரு, மறுபடியும் கூப்பிடாரு. என்னன்னு பாத்துருவோம். என்ன என்ன ஒத்தையில நின்று யாரு கூடாலே கடலை போட மாதிரி இருக்கு? ஒரு நிமிஷம். அம்மா. ஆமா, நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடுவோம். ஒன்றும் இல்லம்மா, தமிழ் மீட்டிங் கிளம்பியிருந்தா எல்லாம் ஃபுல்லா மழை போல, ஏதோ வர முடியாத சிச்சுவேஷன். அங்கேயே ஏதோ ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டாங்க போல. காலையில வந்துருவா. ஆமாம்மா, நல்லா தான் இருக்கா. டேப்லெட் போட்டீங்களா? சரிம்மா, வச்சிடுறேன். என்ன புறா இந்த பக்கம் வந்திருக்கு? என்ன ஒரே போன் பேச்சா இருக்கு? கண்டுபிடி பார்க்கலாம். நான் என்ன ஜோசியக்காரியா, நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கண்டுபிடிக்க? ஒன்னும் இல்ல, காலையில தமிழ் ஒரு மீட்டிங் கிளம்பி இருந்தா. சரி. ரொம்ப மழை பத்தியா, எங்கேயோ லாக் ஆயிட்டாங்க போல. ஐயோ, தனியாவா? இல்ல இல்ல, கூட கரஸ்பாண்டன்ட் இருக்காரன். உங்களுக்கு இப்ப கால் பண்ணாங்களோ? இசை அவ கூட வேலை பாக்குற ஒரு மேம் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்களாம். அச்சச்சோ, தமிழக்கா இல்லாம அவ இருந்துட மாட்டாளே. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்களாம், ஒரே விளையாட்டு தானே. அது மட்டும் இல்லாம அவ அம்மாவும் அவளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு கூட தானே இருக்காங்க. அந்த தைரியம். அது பிறகு ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. காலையில கார்ல கொண்டு இடிச்சிட்டாலாம். 2 உதறி இருந்தாலே போயிருக்கான். அவசரத்துல கிளம்பி போயிருப்பா. நேரம் ஆக ஆக கால் வலி கூட்டிட்டே போகும்ல. மழைங்கிறதுனால எங்கேயும் போக முடியலையா.
டிராஃபிக் ஜாம் அப்படி இப்படின்னு இருக்கான். ஏதோ வைத்தியசாலைக்கு என்னமோ கூட்டிட்டு போயிருப்பாரு போல, அவசரத்துக்கு அதான் கிடைச்சிருக்கான். அச்சச்சோ. இல்ல இல்ல இப்ப நல்லா தான் இருக்கான். என்ன வினித், அவரு நம்ம தமிழக்காவை நல்லா பார்த்துப்பாரா? என்ன இருந்தாலும் அவர் கரஸ்பாண்டன்ட், இவங்க சாதாரண ஸ்டாஃப் தானே. நல்ல கேரக்டரா தான் இருக்கான். இசைக்கே ரொம்ப பிடிச்சிருக்குல அவரை. அப்புறம் அம்மா கிட்ட ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், இதெல்லாம் சொன்னா பயந்துருவாங்க. அப்படியா? ரொம்ப நேரமா உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நாட் ரீச்சபிள்னு கொஞ்ச நேரம் வந்து அது பிறகு அனதர் கால் வந்துட்டு இருந்து. அஞ்சு, ஏன்? இசையோட அப்பா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல்ல இருக்கு. அங்கதானே வேலை பாக்குறாங்க, அவளும் அங்கதான் படிக்க போறா. அது பிறகு அங்க என்ன இருக்க போகுது? இல்ல அஞ்சு, அங்க சம்திங் ஏதோ இருக்கு. தமிழ நான் முதல்ல ரிசப்ஷனிஸ்டா தான் சஞ்சய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்தேன். சஞ்சய் மூலமா தான் ஆதித்யா ஸ்கூலுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்தா. சரி. என்ன வேலை கிடைச்சாலும் நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த ஸ்கூலுக்கு இன்டர்வியூன்னு சொன்னதுமே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. நானும் அந்த டைம்ல சரி பெரிய ஸ்கூல் ரொம்ப பயப்படுறா போல அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்போ அவரு இசைக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அதான் நல்ல மனுஷன் சொன்னீங்கல்ல, அப்புறம் க்ளோஸா இருக்கிறதுல என்ன? இது வரைக்கும் இசை நீ வேற ஏதாவது ஆம்பளையில் கூட பாத்துருக்கியா? எங்கேயாவது நான் கடைக்கு போகும்போது என்னையும் கூட்டு போங்கன்னு சொல்லுவா, என் கூட விடுவா. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன தவிர இசையை யாரையுமே நெருங்க விட்டது கிடையாதவா. எனக்கு ஆளாம் அப்படி இருக்கு. இப்போ அந்த கரஸ்பாண்டன்ட் யாருன்னே தமிழுக்கு தெரியாது, இவ்ளோ க்ளோஸா பழக விட்டுருக்கா. அது மட்டும் இல்லாம இசை ஏதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி கேட்பா, நைட்டுக்குள்ளாடி இவ ரெடி பண்ணி கொடுத்துருவா. ஒருவேளை அவருக்கு இசையை ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அதனாலயே கூட இருக்கலாம். அதையும் தாண்டி என்னமோ இருக்கு. இதெல்லாம் வச்சு அவங்கள சந்தேகப்படலாமா? உன்கிட்ட இத சொல்லலாமான்னு தெரியல. ஆனா இல்ல இல்ல, நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அப்படி இல்ல, நான் யார்கிட்டயும் இதை சொல்லல. ஏன் சஞ்சய் கிட்டே இதை பத்தி நான் கேட்கல. 1 வீக் முன்னாடி உன்னை வீட்டுல கொண்டு விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் பாத்தியா? நான் பைக்கை வச்சுட்டு இறங்கும்போது என் கண்ணால ஒரு விஷயத்த பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல தமிழ்ல வர கட்டி பிடிச்சிட்டு நின்னான். தமிழ் அக்காவா? நீங்க வேற எதையாவது பாத்திருப்பீங்க. ஏய், என் ஃப்ரெண்டை பத்தி நான் தப்பா சொல்லுவேனா? என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு கேட்கல. மேல இருந்து இதை சஞ்சயும் பார்த்துட்டு தான் நின்னான். அதுக்கப்புறம் அவன் கீழே வந்ததும் எதுவுமே நடக்காத மாதிரி அப்பயே ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்திட்டாங்க 2 பேரும். அப்புறம் ஆட்டோக்கு காசு கூட எடுக்காம வந்திருக்கா போல. அப்படி என்ன தலைப்புற காரியமா 2 பேரும் தனித்தனியா வந்திருக்கணும். அதுவும் அவர் கார்ல, அவ ஆட்டோல. கார்ல யாராவதுக்கு சைகை காமிச்சாரு, ஏதோ சொன்னா உடனே இவர் போய் ஆட்டோக்கு காசு கொடுத்தாரு. 2 பேரும் கார்ல ஏறி போனாங்க. இவ்ளோ பெரிய ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் ஏதோ பதட்டத்துல இவ ஹக் பண்ணியிருந்தான்னு கூட வச்சுக்கலாம். அவர் எதுக்கு தோல் கொடுக்கணும் இவளுக்கு? அது மட்டும் இல்லாம இன்னும் இசை அவளோட பொண்ணுன்னு அவருக்கு தெரியாதாம். புரியல. புரியல. என்னமோ இருக்கு அஞ்சு. தமிழோட கடந்த கால வாழ்க்கைக்கும் ஆதித்யா ஸ்கூலுக்கும், அதாவது அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்டுக்கும் என்னமோ இருக்கு. சஞ்சய் அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்ததா சொன்னீங்களா? உங்ககிட்ட அதை பத்தி எதுவும் கேட்கலையா? மூச்சே எடுக்கல அவன். அதையா? சஞ்சய் பத்தி தெரியாதா உனக்கு? கரெக்டான ப்ரூஃப் இல்லாம எதையும் உண்மைன்னு நம்ப மாட்டான். சோ அதை என்கிட்ட சொல்லி அதை பெருசாக்க வேண்டாம்னு நினைச்சிருப்பான். இப்போ என்ன பண்ண போறீங்க? எல்லாமே என் கண்ணு முன்னாடியே நிழலாடிட்டு இருக்க மாதிரியே இருக்கு அஞ்சு. ஆனா என்னன்னு தான் ஒழுங்கா புரிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு 2 பேரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த வழியா தானே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். கூட்டு போறேன்னு சொன்னா கூட ஏற மாட்டா. இப்ப கல்யாணம் ஆயிட்டல. நீ வேற புரியாம பேசிக்கிட்டு. ஏன்? நாங்க 2 பேரும் ஒன்னாவே சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதையும் தாண்டி எங்களுக்குள்ளாடி ஒரு உறவு இருக்கு. அண்ணன் தங்கச்சி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸ்கூலுக்கு மட்டும் தான் என் கூட வரமாட்டா. எதுக்காக ஸ்கூல்ல என்ன அவாய்ட் பண்றான்னு தெரியல. அந்த ஆளை இசை கூட நல்லாவே பழக விடுறா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அஞ்சு. இப்ப எல்லாம் டெய்லி இசை ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, அவருக்கு மியூசிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொருத்தங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா ஏதாவது ஒண்ணு இருக்கும். இதுல எல்லாம் சந்தேகப்படலாமா? நான் சொல்றதுனாலதான் உனக்கு தெரியுது, அதனால நீ சந்தேகமா அதை பார்க்கல. அவருக்கு பிடிச்ச அதே மியூசிக் எப்படி இசைக்கு பேராச்சு? அட ஆமால, இத நீங்க டைரக்டாவே தமிழாக்கா கிட்ட கேட்கலாம்ல. உண்மையா இருந்தா சமய லாக் ஆயிருவாங்க எல்லாம். நீ வேற இசையை ஸ்கூல் மாத்திட்டு அவ வேலைக்கு போகாம இருப்பா. அவளை விட்டுதான் பிடிக்கணும். பார்க்கலாம். இவ்ளோ பக்கத்துல நெருங்கிட்டீங்க. நீ என்ன நினைச்ச? நம்ம கல்யாணத்துக்கு 6 மாசம் டைமை கேட்டுட்டு அது பாட்டுக்கு நடக்கச்சுல நடக்கட்டுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பேன் நான் நினைச்சேன். அவளோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதான் உங்களோட காலேஜ் மேட் ஆதி ஜூனியர். அட, நீங்க பேசிட்டு இருக்கிறது ஆதியோட அண்ணா. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அதான் சொல்றோம்ல, நான் சொல்றதுனாலதான் உனக்கு சந்தேகம் வருது. இனிமே ஒன்னொன்னா உனக்கு தோணும் பாரு. ஆதிக்கு என்ன இப்போ? 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிருக்கான். ரொம்ப நேரமா தமிழ ஆதியம் பேசியிருக்காங்க. அவனை என்ன முறை சொல்லி தெரியுமா இசைக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்காங்க? முறையா? சித்தப்பான்னு சொல்லியிருக்கான். சித்தப்பாவா? என்ன பண்ணி சொல்றீங்க? தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ, ஐ நோ இங்கிலீஷ். இது இப்ப ரொம்ப முக்கியம் பாத்தியா? ஒருவேளை இவங்க ரிலேட்டிவ்ல தான் தமிழக்காவோட ஹஸ்பண்ட் இருப்பாங்களோ? மேபி இருக்கலாம். ஐ திங்க் பக்கத்துல நெருங்கிட்டோம்.
கண்டுபிடிச்சிட்டா 2 பேரும் சேர்த்து வச்சிடலாம்ல. நம்ம ஈஸி நினைக்கிறது சில நேரம் கஷ்டமா இருக்கும், கஷ்டம் நினைக்கிறது ஈஸியா இருக்கும். பார்க்கலாம். சரி வாங்க, அங்க நம்மள தேடிட்டே இருப்பாங்க. ம். ஏன் உன்னை நான் என்ன பண்ணகு? ஏதாவது பண்ணுங்க, எனக்கு என்ன, உங்களுக்கு தானே வாச்சிருக்கு. வா மூலம் மட்டும் எப்படி கிறுக்குத்தனமா போகுது? அது அப்படிதான். எப்ப பாரு வாமிட்டா இருக்கிறதுனால வேற பிரச்சனையா இருக்குமா? ஒருவேளை இருந்துன்னா சந்தோஷமா இருப்பியா தானே? ஆமா, சந்தோஷமா இருக்காவ. ஏன் சஞ்சய், ஆ, இனி என்ன? ஒருவேளை நமக்கு பாப்பா வர போகுதோ? ஆ, சேச்சா, அப்படி இருக்காதுல்ல. நீயே கேள்வி கேட்டுட்டு நீயே பதிலையும் சொல்லியா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்துட்டேன்னு சொல்லு. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம வருஷ கணக்குல இருக்காங்க. நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, உடனே எங்க கிடைக்கும்? யாருக்கு தெரியும், நடக்க வேண்டியதெல்லாம் உடனே நடந்திருந்தா கிடைக்கலாம்ல. என்ன நடக்க வேண்டியது? ஆ, பிரியா, புரியலையே உனக்கு? நீ எங்க இருந்து எகிரி குதிச்சு வர? அதெல்லாம் இருக்கட்டு, உன் வீட்டுக்காரர் எதை பத்தி பேசிட்டு இருந்தாருன்னு தெரியுமா? அதான் நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு நடந்தா நடக்கணும். எதை பத்தி? ஃபர்ஸ்ட் நைட். என்ன பிரியா, நடந்துதானே? பாத்தியா? ஏ எலி, உனக்கு வேற வேலை இல்லையா? எங்களுக்கே டவுட்டா இருக்கு, நீங்க ஃபேமிலி ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்களா இல்ல ஹனிமூன் வந்திருக்கீங்களான்னு. சாரா, நானே கடப்புல இருக்கேன், என்கிட்ட இருந்து அடி வாங்கி கட்டிட்டு போயிடாத. அது ஒண்ணும் இல்ல குட்டிமா, வயித்தெரிச்சல் வயித்தெரிச்சல் பிடிச்சவா. அதெல்லாம் இருக்கட்டு, குடும்பத்துல உங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு தெரியுமா? ஆமா, பெரிய கம்ப்ளைண்ட் இவதான் கண்டுபிடிச்சா. ஏன் மேலையா? என் புருஷனே 916 தங்கம், நீ அவர் மேல தப்புங்க. உன் புருஷனை நீதான் உத்தம புத்திரன்னு சொல்லணும். அதானே புருஷனை பொண்டாட்டி சேர்ந்துல இப்ப ஜோடி கிட்ட போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. இவளுக்கு வேற வேலையே இல்ல. எப்படியா சொல்லு, இந்த கணிக்கு பின்னாடி இந்த ஆதி சுத்திக்கிட்டு இருக்கிறது உங்க 2 பேருக்கும் தெரியும் தானே? தெரியும். நான் சொன்னோம்ல, இதுங்க 2 கூட்டுகளவாணியானு. பாத்தியெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆயிட்டா இப்ப. என்ன இப்ப உனக்கு? ஒரு அண்ணனா இருந்துகிட்டு பச்சை கொடி காட்டிட்டு வந்திருக்குதிய பத்தியலா, லூசா இவா. ஆனா உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துன்னு வச்சுக்கா, பிறந்தாயா? இங்க பாரு, நம்மள நம்பி வந்து சொல்றாங்களா, கண்டிப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்களா? அவனை பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டா. எங்களுக்கும் தெரியும். நீ பேசாத பிரியா, நீ பேசாத சொல்லிட்டேன். நான்லாம் உன் மேல கொலை வரியில இருக்கேன். எதையாவது உன்ட இருந்து மறைச்சிருக்கனா? இந்த கிழவி எத்தனை நாள் லட்டு கிழவாண்டு தின்னு இருக்கு. உன்ட தானே வந்து போட்டு தருவேன். ஆனா நீ ஏன்ட்ட மறைச்சிட்ட பத்தியா? ஏ எலி, அவன் ப்ரப்போஸ் பண்ணதையும் சொன்னா, இவ ஓகே சொன்னதையும் சொல்லிட்டாளா? அதெல்லாம் சொல்லல, நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். இத சித்திட்டையும் சித்தப்பாயிட்டையும் சொல்லாம மறைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. தப்பா? ஏ சாரா, எனக்கு புரியுது. அவ உன் தங்கச்சி, உனக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் நீ இவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டு இருக்க. நான் அப்படியே அவளை விட்டுட்டேன்னுலாம் நினைக்காத. நான் பிரியாவை கவனிச்சிட்டு இருக்கிறது வேற ஒரு விஷயம். என்ன இருந்தாலும் கனி மேல எனக்கு கண்ணு இருக்கதான் செய்யுது. என்ன பண்றா, ஏது பண்றா, எப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க, எல்லாத்துக்கும் மேல படிச்சுட்டு இருந்ததை விட இப்பதான் நல்லா படிக்கிறா. நல்லா சொல்லுங்க, காதுல உரைக்க மாதிரி சொல்லுங்க. ஏன் என்ன மறைக்கியா? நீ தானே சொன்ன சஞ்சிக்கு அவர் தங்கச்சி மேல அக்கறையே இல்லைன்னு. போட்டு கொடுக்குதியலோ? ஏ எலி, அப்படியே சொன்ன? ஆமா, அப்படிதான் சொன்னேன். நீ பயப்படுற மாதிரி எல்லாம் அவ லைஃபை நான் விட்டுற மாட்டேன். இல்ல, நீங்க எல்லாம் இந்த விஷயத்துல நினைக்கிறது தப்பு. ஆதி வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க நமக்கு தெரியும். ஆமா, இங்க எல்லாம் குறைச்சலா இருக்கு பத்தியா? அதானே அதானேன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லல. சித்தி ஏற்கனவே ஒரு தடவை அம்மாட்ட பேசிட்டு இருந்தது நான் என் காதால கேட்டேன். எங்க வசதிக்கு ஏத்தாப்புல ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. இதுல இதுக்கு சித்தி சித்தப்பா ஒத்துப்பாங்களா? அதை விடுங்க, இவ்வளவு பாப்பட்ட வீட்டுல உள்ள பொண்ணுன்னு ஆதி வீட்டுல ஒத்துப்பாங்களா? எதையுமே யோசிக்காம இருக்கீங்க. இங்க பாரு சாரா, எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. அவங்க எய்ம்ல இருந்து தவறி வேற கான்சென்ட்ரேஷன் போயிருந்தேன்னா நானே கண்டிச்சிருப்பேன். 2 பேருக்கும் அவங்க கோல் என்னன்னு நல்லாவே தெரியுது. பெத்தவங்க சம்மதத்தை எப்படி வாங்கினேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எவனும் கெட்டவனா இருக்க மாட்டான். நீ கண்டதையும் போட்டு யோசிச்சு எங்களையும் குழப்பாத. அப்படியே ஆதி வீட்டுல அவ்வளவு போடுங்க இவ்வளவு போடுங்கன்னு சொன்னா ஏன் நம்ம எல்லாம் இல்லையா? சீச்சி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கனி மேல சித்தி சித்தப்பா எல்லாம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே இருக்கணுமா? இந்தா வரா எல்லாம் இடியா, இப்ப பாவம் போல வந்து நிக்க. என்ன என்ன கனி? உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன சொல்லணும்? எதுனா முக்கியமான விஷயத்தை பத்தி? என்னமோ கொஞ்ச நேரத்துல ஏதாவது முக்கியமான நாள் தொடங்கலாம்ல. என்ன முக்கியமான நாள்? எதுவுமே என்கிட்ட உனக்கு சொல்லாண்டாமா? என்ன கனி ஏக்கா, எனக்கு சொல்லணுமே. ஏக்கா, நீயாவது என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டே சொல்லு சொல்லு. வாழ்க்கை ஒரு வட்டம் கனி. அதெல்லாம் லவ் மேரேஜ்ங்கிறது கமெண்ட் பாக்ஸ் மாதிரி. நானே கொலை வரியில இருக்கேன், பேரு பாத்துக்கா. இங்க பாரு, சொல்லதை கேட்டுட்டு போ. என்ன உனக்கு எதுனா சொல்லணுமா? இல்லையே மாயா. நல்லது, நான் கிளம்பேன். இவளுக்கு என்னாச்சு? அவளுக்குலாம் ஒன்னும் ஆகல. கஷ்டப்பட்டு நெட்ல இருந்து கண்டென்ட் எடுத்து அட்வைஸ் பண்றதுக்கு நம்ம இருக்கோம்ல, நமக்கு தான் ஏதாவது ஆகும். நெட்ல இருந்து கண்டென்ட் எடுத்தியா? ஏன்? ஒன்னும் இல்ல, எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒன்னும் தெரியாதது போல இருக்குது பாரு.
காது கேக்குதா? அட என் குழந்தையாவா? நான் உங்கள்ட்ட பேசணும். ஏன் குழந்தையா இருக்குல்ல உரிமையா? உட்கார் உட்கார் பேசுவோம். ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ளாடி இன்டர்நெட் கிடைக்கல அதான். ஓ, அப்படியா? உனக்கு என்னாச்சு? உங்களுக்கு அவ்வளவுதானே கரெக்ட் பண்ணணும். எவள? என்ன அந்த ஸ்கூல்ல மாட்டி விட்டுட்டு நீங்க உங்க காதல டெவலப் பண்ணலான்னு பாக்குறீங்களோ? ஏம்மா, அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறது எவ்வளவு பேர் வரிசையா நிக்காவ. உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்றேன், நீ என்னடானா? என்ன சொல்லி எங்க அம்மாவை நீங்க குழப்பினீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு மேக்ஸ் பயாலஜி வேண்டாம், உங்க ஸ்கூல்ல வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா அங்க அட்மிஷன்லன்னு சொல்லிடுங்க. நான் எதுக்குமா சொல்லணும்? அவளை கரெக்ட் பண்ணணுமா? தாராளமா கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காண்டி என்னைய குழிக்குள்ள தூக்கி போட பாக்காதுங்க. குழிக்குள்ளையா? உனக்கு நல்ல ஃபியூச்சர் தானே ரெடி பண்ணி தர போறான். நான் கேட்டேனா? என் பழைய ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காவ. எல்லாரையும் விட்டுட்டு அதுவும் இது மெட்ரிக் ஸ்கூல். எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்லயே பேசுறேன்னு சொல்லுவாவ. பேசணும்னு சொன்னா பேசிட்டு போ. 2 பேரும் ஒரே ஸ்கூல்னால அவ தமிழ் மீடியம், நீ இங்கிலீஷ் மீடியம். அவளை இன்டர்நேஷனல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா, உன்னால முடியாதா? எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு காதல டெவலப் பண்ணிட்டு இருக்காவ. இந்த ஆளு என்னடானா புக்க வச்சு காதல டெவலப் பண்ணிட்டு இருக்குது. இவிய காதலுக்கு நம்மள உரமாக்க பாக்காவ. விடுவோமா? எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். பேசிய பியாச்சுல உங்க அண்ணனே இது எங்க ஸ்கூலுக்கு வேண்டாம்னு சொல்லாட்ட பாருங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டான், நான் பாத்துக்கலாம். நானும் பாக்குறேன். நீ மைண்ட்ல பேசுறதே நான் கேட்ச் பண்ணிட்டேன். நீ அங்க எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாதா என்ன? இது ரெண்டும் புக்கு பைத்தியம். இதுங்களுக்கு கூட சேர்ந்தா நம்மளும் கிறுக்காயிருவோம். உங்களெல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு பேச வந்த பத்தியெல்லாம் என்ன சொல்லணும்? ஓய், என்ன? நீ ஆதித்யா ஸ்கூல்ல தான் படிக்க போற. இது நடக்கட்ட என் பேரை நான் மாத்திக்கிட்டேன் பாரு. மாத்தி பஃபலோன்னு வச்சுக்கிடுங்க. தங்க போய் அக்காவா? ஆதி, சொல்லு. இப்பதான் உன் தங்கச்சி கத்திட்டு போறா. ஆமா, என்ன சொல்லிட்டு போறா? அவ என்னமோ சொல்ல, அதை விடு. என் குழந்தையார் நாங்க 2 பேரும் என்னமோ பேசுவோம், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா? எந்தலையும் போங்க. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லையே. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது சொல்லணும் போல இருக்கா? இல்லையா? இன்னும் உங்களுக்குள்ளாடி போய் யோசிங்க. எனக்குள்ள போய் யோசிக்கணுமா? என்னாச்சு உனக்கு? எதுவுமே ஞாபகத்து வரலையா? ஐ மீன், என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? போர் அடிக்குதுன்னா உட்காரு, கடலை போடுவோம். உங்கள்ட்ட கடலை போட்டதுக்காண்டி எல்லாம் நான் வரல. நான் வரேன். எப்ப சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் டென்ஷனாவே இரு. பரவாயில்லையே, பயங்கரமா சூடாயிட்டு போறா. ஹலோ, சொல்லுமா. எதுக்கு அங்க இருந்து கத்துற? இங்க வந்து சொல்லு. இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் என் மேல பாசமா இருக்கீங்க அப்படின்னு. இப்பதான் உண்மையா எனக்கு தெரியுது, எல்லாம் பொய் வேஷம்னு. அச்சோ, தெரிஞ்சுட்டா? உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். ஒரு வாரத்துக்கு என் மூஞ்சில முழிச்சிடாருங்க சொல்லிட்டேன். எல்லார்கிட்டயும் போய் கேட்டிருப்பா போல. ஆனாலும் என்ன சொல்லணும்னு கெத்த விட மாட்டா. எங்களுக்கா ஞாபகம் வந்து விஷ் பண்ற மாதிரி பண்ணணும். நல்ல பொண்ணுங்க.